தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22. அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் எஸ்ஸப்பா, துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் எம்மை மீட்டு கொள்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கருணை என்னும் கேடயத்தால் எம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாயும் தகப்பனுமாக இருந்து எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தல் கீழ்ப்படிதல் என்ற நல்ல பண்பை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்று இவ்வுலகில் ஆபிரகாம் வாழ்ந்தபோது அவரும் உம்முடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். உம்முடைய தாய் அன்னை மரியாளும் ஏசப்பா உம்முடைய தூதர்களுக்கு கட்டளைக்கு பணிந்து நடந்தார். ஏசப்பா, இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டார்கள். ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் நாங்களும் மனம் மாறி கீழ்ப்படிதல் என்ற ஆடையை பொக்கிஷமாக உடுத்திக்கொண்டு உமக்கேற்ற பிள்ளைகளாக பலம் வருவதற்காகவும் அதற்கு தேவையான அருளை தருவதற்காக நன்றிகள்.